ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேன்வுட் மனோ தான் பார்க்க போகிறோம். இந்த சாப்டர் வேறு லெவலாக இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவு பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மான்வா ஸ்டார்டிங்லேயே நம்ம ஆட்களும் அந்த வால் முன்னாடி வந்து நிற்க ஹீரோவும் அந்த வாலை தொட்டு பார்க்குறான். அப்போ நம்ம ஜின்வியும் ஜூனியர் இங்கே ஏதோ இருக்கு, இந்த வாலுக்கு பின்னாடி ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லி அவளும் சொல்கிறப்ப ஹீரோவும் இந்த வால் ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ் மாதிரி இருக்கு. இந்த ஸ்டோன் வாலை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இதில் நம்ம கொஞ்சம் ஃபோர்ஸை அப்ளை பண்ணணும். அது மூலமாக தான் இந்த ஸ்டோன் வாலை ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ண முடியும். அது மட்டும் தான் ஒரே சாய்ஸ். இப்போ நம்ம அதிக ஃபோர்ஸோ இல்லை கம்மியான ஃபோர்ஸோ கொடுத்தோம்னா இந்த இடம் எப்போ வேணால் கொலாப்ஸ் ஆகிடலாம். ஸோ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்கிறப்ப நம்ம ஜின்வியும் அப்போனா நீ அந்த டிமன் ஸ்லிங் ஸ்வாட் டெக்னிக்கை பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணலன்னா இந்த இடத்த ஓப்பனே பண்ண முடியாது போல அப்படின்னு சொல்லி அவளும் கேட்குறப்ப ஹீரோவும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கவலைப்படாதீங்க, இதுக்கு இன்னொரு வழியும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் யோசிக்கிறான். அட்லீஸ்ட் நான் அந்த டிமன் ஸ்லிங் ஸ்வாட் டெக்னிக்கோட சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணலை. நான் அக்ரெஷன் பேக்ட், இம்பீரியல் ஃபேமிலி அண்டு மார்டியல் ஆர்டிஸ்ட் இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து பீஸ்ஃபுல்லாக வாழ்கிறதுக்கான ஒரு அப்சல்யூட் ரூல். இந்த ரூல் வெறும் லாயல்ட்டியால் மட்டும் மெயின்டைன் ஆகல. இம்பீரியல் பேலஸை சேர்ந்த முட்டா பயலுக்கு எப்பவும் அந்த பெஞ்சை தேய்ச்சிக்கினே இருப்பானுங்க. அண்ட் மார்டியல் ஆர்டிஸ்ட் அவனுக்கு டே பை டே ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே இருந்தானுங்க. ஆனால் இம்பீரியல் பேலஸ் மார்டியல் ஆர்டிஸ்ட்டை கட்டுக்குள்ளே வச்சுக்கணும்னு ஃபேமஸாக இருக்கிற செக்டோட சீக்ரெட் டெக்னிக்கை எல்லாத்தையும் அக்யூர் பண்ணானுங்க. அண்ட் அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு இவனுங்களோட மெத்தட்ஸை டெவலப் பண்ண ஆரம்பிச்சானுங்க. ஆனால் எல்லா செக்டர்கிட்டையும் சீக்ரெட் டெக்னிக்ஸ் இருக்காது. பட் காங்டாங் செக்ட் அவனுங்களோட டீமன் ஸ்வாட் டெக்னிக்கும் போதுமான அளவு ஃபேமஸாக இருந்தனால இம்பீரியல் பேலஸோட ஆர்மரியில் ஸ்டோர் ஆகிருந்துச்சு. அதனால தான் எனக்கு தெரியும் இந்த ஸ்வாட் மார்க்ஸ் அது டீமன் ஸ்லிங் ஸ்வாட் டெக்னிக்கால தான் வந்தது. ஓகே, இந்த வாலுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்ப்போம். இது கண்டிப்பாக செலஸ்டியல் ஸ்வாட்லாட் விட்டுட்டு பண்ண ரியல் அரேஞ்ச்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த வாலுக்கு ஆப்போசிட்டில் நடக்க ஆரம்பிக்கிறான். இருக்கிற எல்லா டெக்னிக்ஸ்க்கும் ஸ்டெப்பிங் டெக்னிக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் முன்னே நடந்துட்டு போயிட்டு இருக்கப்ப கீழே வந்து அந்த கிரவுண்டில் வந்து ஏதோ மார்க்ஸ் இருக்கிறத ஹீரோ பார்க்குறான். இந்த இடத்துல எல்லா க்ளூஸும் செலஸ்டியல் ஸ்வாட்லாட் விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த ட்ராக்கை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான் ஸ்டெப்பிங் டெக்னிக் மூலமா. அப்படியே அவனும் போயிட்டு இருக்க நம்ம ஜுன்வியும் அப்படியே ஓடி வரா. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து பாக்குறப்ப அவ பார்த்த உடனே கண்டுபிடிச்சாரா இது ஸ்டெப்பிங் டெக்னிக். இந்த கிரவுண்ட்ல இருக்கிற மார்க்ஸ் எங்களை கைட் பண்ணுது. ஜூனியர் இப்ப அந்த மார்க்ஸை ஃபாலோ பண்ணி அதோட ஸ்டார்டிங்க்கு போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கிட்ட யோசிச்சுட்டு இருக்கப்ப ஹீரோவா அந்த இடத்துக்கு வந்துடுறான். இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவா ஸ்வாட் எடுத்து அங்கே முன்னாடி இந்த செடி எல்லாத்தையும் வெட்டிட்டு சீனியர் பிரதர் இதை உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்ல அங்கே பார்த்தா அந்த வாலில் வந்து ஸ்வாட் மார்க்ஸாக இருக்கு. அண்ட் நாங்கள் அந்த செலஸ்டியல் ஸ்வாட்லாட் விட்டுட்டு போனோம். அந்த ஸ்வாட் மார்க்ஸோட சீக்ரெட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 நாள் ஆயிடுச்சு. யூஜின் வியும் அந்த வாலில் இருக்க தண்டர் ஷேப் மார்க்ஸை சீக்கிரமாகவே புரிஞ்சுக்கிட்டான். அண்ட் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எங்கள் மூளையை நல்லா புழிஞ்சி எடுத்து அந்த டெக்னிக்கை ரீஸ்டோர் பண்ண ஆரம்பித்தோம். நாங்கள் ரெக்கவர் பண்ண கங்டாங் செக்டோட சீக்ரெட் டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அதோட என்னோட மெமரி ரிவர்ஸ் கல்டிவேஷன் கம்பைன் பண்ணி அந்த கரெக்ட் இண்டிகேஷனை கொண்டு வர கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஜூனியர் இப்படி ஸ்விங் பண்ணா கரெக்டா இருக்குமா அப்படின்னு சொல்லி ஜூனியர் கேட்குறப்ப ஹீரோவும் இல்ல அந்த ஆங்கிள் கரெக்டா இருக்காது, அது ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லி ஹீரோவும் அவளுக்கு வந்து ஸ்வாட் ஸ்டான்ஸ் எல்லாம் பத்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். நான் ஈவன் யூஜின் விக்கி இன்னும் ஸ்வாட் ஸ்டான்ஸையும் கரெக்ட் பண்ணி விட்டேன். அதுவும் என் பல்ல கடிச்சுக்கிட்டு கடிச்ச கடியில் என் தவிடாவே பிஞ்சிரும் போல. என்னோட ஃபர்ஸ்ட் பிசிக்கல் கான்டாக்ட் ஒரு அழகான பொண்ணோட நல்ல ஸ்வாட் லெசனோட மஜாவா என் அந்த கனவுல நல்ல விளக்கணையை ஊற்றி எரிச்சு விட்டு போறான் புறம்போக்கு. இன்னும் எவ்வளவு தாண்டா என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை திருடுவ அப்படின்னு சொல்லி ஹீரோவோ அவனை பார்த்து கதறிட்டு இருக்கான். நாங்களும் மனுஷங்க தான். இந்த 2 நாள் சர்வே ஆகுறதுக்கு நாங்கள் அந்த ஜெயிண்ட் பில்லை சாப்பிட்டு ஓடையில் போகிற தண்ணிகளை கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சு எப்படியோ ஓட்டிட்டோம். அண்டு இந்த எல்லாத்துக்கும் முடிவு வர மாதிரி நாங்கள் ஃபைனலி அந்த டீமன் ஸ்லைங் ஸ்வாட் டெக்னிக்கை கண்டுபிடிச்சிட்டோம். அது என்னோட ரிவர்ஸ் கல்டிவேஷன் மூலமா. அண்ட் இந்த பைத்தியக்காரத்தனத்துக்கெல்லாம் இன்னையோட முடிவு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோ ரெடியாக நிற்க யூஜின் வியும் அந்த ஸ்டான்ஸுக்கு கரெக்டாக நிற்க ஆரம்பிச்சிட்டா. அவளுக்குள்ள சின்ன ஒரு தயக்கம் இருக்கு. ஜூனியர் நம்ம இப்போ கற்றுக்கிட்ட வித்தை எல்லாத்தையும் அந்த லைட்னிங் ஷேப் இருக்கிற ஸ்டோன் வாலுக்கு நேராக போய் சொருகணும், அவ்வளோதானே? ஆமாம் சீனியர், நீங்கள் அதை மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறப்ப நம்ம ஜின்வியும் என்னால் அதை பண்ண முடியுமா? உண்மையை சொல்லணும்னா என்னால் அந்த செலஸ்டியல் ஃபோர்ஸ் ஆர்ட்டை யூஸ் பண்ண முடியாதனால எனக்கு கான்ஃபிடென்ட்டே இல்லை. மாஸ்டர் எப்பவும் சொல்லுவார் செலஸ்டியல் ஃபோர்ஸ் ஆர்ட்டை யூஸ் பண்ணாமல் டிமன் ஸ்லைங் ஸ்வாட் டெக்னிக்கை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியாதுன்னு அப்படின்னு சொல்லி ஜின்வியும் சொல்கிறப்ப ஹீரோவும் ஆமாம்
அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்றப்ப அவளுக்கே ஷாக்கு தான். என்ன அப்படின்னு சொல்லி அவளும் கேட்டுட்டு இருக்கப்ப ஹீரோவும் ஆஃப்கோர்ஸ் அந்த ஸ்டோன் வால்ல இருக்கிற டீமன் ஸ்லைங் ஸ்வாட் டெக்னிக்கோட மார்க்ஸ் எல்லாமே அந்த டெக்னிக்கை மாஸ்டர் பண்ணி அதுல பீக்ல இருக்கவங்களுக்கான க்ளூ. அது கண்டிப்பா நம்மளுக்கு இல்ல. நீங்க மட்டும் அந்த செலஸ்டியல் இம்மார்டல் பாடியோட பிறக்கலன்னா நாம அந்த டீமன் ஸ்லைங் ஸ்வாட் டெக்னிக்கை ரீஸ்டோர் பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்றப்ப நம்ம ஜின்வியும் ஆனா அந்த ஸ்டோன் வாலை ஓபன் பண்றதுக்கு எந்த ஒரு உறுதியான வழியும் இல்லையா அப்படின்னு சொல்லி அவளும் கேக்குறப்ப ஹீரோவும் அதை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டு அந்த வால் மேல கை வைக்கிறான். இது என்னதான் 300 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற இம்ப்ரெசிவ் மெக்கானிசமா இருந்தாலும் என்னோட பாஸ்ட்டை கம்பேர் பண்ணா இது ஒண்ணுமே இல்லை. நான் ஒரு காலத்துல இம்பீரியல் இன்டெலிஜென்ட் ஏஜென்சியோட ஹெட்டா. என்னால மேனிப்புலேட் பண்ண முடியாத டிவைஸே இல்லை. என்ன மிஞ்சி இந்த உலகத்துல ஆளே இல்லடா. உண்மையை சொல்லணும்னா டீமன் ஸ்லைங் ஸ்வாட் டெக்னிக்கோட ஷார்ப் ஸ்வாட் எனர்ஜி மூலமா தான் இந்த டிவைஸ் அன்லாக் ஆகும். ஆனா இந்த டெக்னாலஜி ரொம்ப ஓல்டு. இதுல இருக்க தேவையில்லாத பார்ட் எல்லாத்தையும் தூக்கிட்டு இதை நான் யூஸ் பண்றது மூலமா என்னால இந்த டோரை டீமன் ஸ்லைங் ஸ்வாட் டெக்னிக்கை ஃபுல்லா மாஸ்டர் பண்ணாமலே ஓபன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் அந்த ஸ்வாட் எனர்ஜி லாக் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி நம்ம ஜுன்விக்கும் சிக்னல் தரோம். எல்லாம் முடிஞ்சு இப்ப ஆரம்பிங்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்றப்ப நம்ம ஜுன்வியும் அவளோட ஸ்வாட் ஸ்டான்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்ப நம்ம ஹீரோவும் யூஜின்வியால பண்ண முடியாது எல்லாத்தையும் நான் பண்ணுவேன், என்னால பண்ண முடியாத யூஜின்வி பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ரெடியா அங்கிட்டு சைட்ல போஸ்ட் கொடுத்துட்டு இருக்க. நம்ம யூஜின்வியும் அந்த ஸ்வாட் டெக்னிக்கை பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறா. ஹீரோவும் யூஜின்வி நீ கவலைப்படாத, உன்னோட ஃபியூச்சர் செல்ஃபை விட நீ இப்போ டிஃப்ரெண்டாக இருக்க, ஏன்னா நான் ஒன்று அப்படி ஆக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் இங்கிட்ட டைலாக் பேசிட்டு இருக்கேன். அங்கிட்ட நம்ம யூஜின்வியும் அந்த ஸ்வாட் டெக்னிக்கை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பக்காவா பர்ஃபார்ம் பண்ண அந்த ஸ்டோன் வாலும் ஓப்பன் ஆயிருச்சு. அதை பார்த்த யூஜின்வியும் பயங்கர சந்தோஷமா ஹீரோட கையை பிடிச்சு பாத்தியா பாத்தியா நம்ம அதை செஞ்சுட்டோம், சூப்பர் அமேசிங், நீ தான் கெத்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து புகழ்ந்துகிட்டே இருக்கா. நம்ம வந்து அந்த ஸ்டோன் வாலை ஓப்பன் பண்ணி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம், நம்ம ரீஸ்டோர் பண்ண டீமன் ஸ்லைங் ஸ்வாட் டெக்னிக் அது கரெக்ட். கொஞ்சம் யோசித்து பாரு, நம்ம கான்டாக்ட் செக்டரோட சீக்ரெட் டெக்னிக் எல்லாத்தையும் ரீக்ளைம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்வியும் பயங்கர சந்தோஷப்பட்டு ஹீரோவுக்கு தேங்க்யூ சோ மச்னு சொல்ல ஹீரோவும் நீ ரொம்ப சீக்கிரமாவே செலிப்ரேட் பண்றீங்க, வாங்க நம்ம அந்த உள்ள போய் செலஸ்டியல் சோர்லாடு விட்டுட்டு போனதை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்லிட்டு அப்படியே அவங்க 2 பேரும் உள்ள கிளம்புறாங்க. அந்த ஸ்டோன் வால்குள்ள உள்ள போக திடீர்னு ஏதோ ஆகி அப்படியே அவங்க 2 பேரும் அந்த ஸ்டோன் வால்குள்ள போறாங்க. அப்படியே இதோட சீனை கட் பண்ணி ஹீரோவும் அப்படியே மயக்கத்துல இருந்து எந்திக்கிறான். நான் எப்போ தூங்குனேன், இந்த சீலிங் ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவங்கிட்ட யோசித்துட்டு இருக்கப்ப முன்னாடி 2 பேர் நின்று பேசிட்டு இருக்கானுங்க. ஓ இதுதான் அந்த பையனோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேட்குறப்ப அந்த கிழவனும் ஆமா உண்மையை சொல்லணும்னா இவன் வெறும் ஜேசாங் மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கான், இவனை பார்த்தா ஹேடாங்ல இருந்து தொலைஞ்சு குழந்த மாதிரி தான் இருக்கு, இவனை இம்பீரியல் பேலஸ்ல வித்தா எவ்வளவு கிடைக்கும், என்ன தம்பி கண்ணை முழிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவனும் ஹீரோ பக்கத்துல வர. இது அந்த வாங்சாம் என்ன வித்தவன், அவன் பக்கத்துல இருக்கவன் இம்பீரியல் பேலஸோட புரோக்கரு ஜாங்யான். ஓ அப்படியா, ஸோ இதுதான் நான் அந்த மெக்கானிக்கல் டிவைஸ் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஹெலுசினேஷனுக்குள்ள வந்துட்டேன். அந்த வாலுக்கு பின்னாடி நான் எதிர்பார்த்தது ஒன்று, ஆனா நீ எனக்கு காமிச்சது ஒன்று, இந்த கேவலமான இலுசினேஷன். இதுக்காக கண்டிப்பா அந்த செலஸ்டியல் ஸ்வாட்லாட பதில் சொல்ல வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பயங்கர காண்டாக அந்த வாங்சாமும் ஹீரோ பக்கத்துல வரான். அவனும் என்ன பார்த்தாங்க எந்த சிட்டியா, இப்போ நான் சொல்ல போது ஒன்றும் உனக்கு பேட் நியூஸ் இல்லை, இந்த ஃபாரின் லேண்டில் சோறு தண்ணி இல்லாமல் சாவுறதுக்கு பேலஸ் எவ்வளோ பெட்டர்ல, யாருக்கு தெரியும் நீ உனக்காய் இந்த உலகத்தையே ஆள்ற அளவுக்கு உனக்கு பவர் கிடைக்கலாம், அப்படி நடந்தா இந்த வாங்சாமியும் புரோக்கரோட கிரேஸையும் எப்போயும் மறந்துடாத தம்பி அப்படின்னு சொல்லிட்டா கிழவனும் பண்ண போற காரியத்துக்கு நல்லவமாய் பேசிட்டு இருக்க. ஹீரோவும் இங்கிட்ட யோசிக்கிறான், இவன் சொல்றத நான் பொய்ன்னு சொல்ல மாட்டேன், ஆக்சுவலா என் பாஸ்ட் லைஃப்ல எம்பருக்கு அடுத்தபடியா இருந்த எல்லா பவர்ஸையும் வச்சு நான் என்ஜாய் பண்ணேன், ஆனா பவர் வந்து என்ன புண்ணியம், ஒரு யூனிக்கால 18+ பண்ண முடியாது, எல்லாம் இந்த புறம்போக்கால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பயங்கர காண்டாகிறான். அப்படியே அவனும் அவனுக்குள்ள இருக்க பவர்ஸ் எல்லாத்தையும் அன்லீஸ் பண்ண அவனுங்களும் பயங்கரமா கதறிட்டு இருக்கானுங்க. நான் இங்க ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் என் உடம்புல இந்த இன்டர்னல் எனர்ஜி எல்லாமே காணாம போயிருச்சு, என்னோட பிசிக்கும் பழைய மாதிரி ஆயிருச்சு, எப்படி இருந்தா என்ன என் மைண்ட் அப்படியே தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோவும் அவன் ஹேண்ட் கேப் எல்லாம் உடச்சிட்டு மாசா நிக்க அவனுங்களும் எப்படா அதெல்லாம் உடச்சா அப்படின்னு சொல்லி ஷாக்ல பாத்துட்டு இருக்கப்பயே ஹீரோ அவனுங்களை ஃப்ரீஸ் ஆக்கிடுறான். இப்ப நடக்கிற சம்பவம் எல்லாம் என் மென்டல் வேர்ல்டுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு.
இருக்கேனா அப்ப என் கல்டிவேஷன் அழியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கொடூரமா அவனோட டெக்னிக்கை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். த ஃபர்ஸ்ட் ஸ்டைல் ஃப்ரோசன் ஹார்ட் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் அந்த ஐஸ் நீடில்ஸை வச்சு அவனுங்களை சுக்கா உடச்சி எறிய அவனுங்களை சல்லியா உடஞ்சு போயிடறானுங்க. ஈவன் அந்த புரோக்கர் பக்கத்துல இருந்தாலும் அவனுக்கு தெரியாது, நான் அந்த வாங்சாம எப்பயோ கழுத்தறுத்து கொண்டுட்டேன்டா. தக்காளி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி சீப்பான இல்யூஷனை வச்சு என்ன மயக்க முடியும்னு நினைச்சீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோவும் பயங்கர காண்டா யோசிச்சுட்டு இருக்கப்ப சைட்ல இருந்து ஒரு சவுண்ட் கேக்குது. ஓ டியர், நீங்க உண்மையிலேயே அமேசிங்கான ஆளுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பொண்ணு பேசுற மாதிரி சவுண்ட் கேட்க ஹீரோவும் திரும்பி பார்க்க இடமே மாறுது. மாமா, நீங்க உண்மையிலேயே ரொம்ப பலசாலி தான், ரொம்ப கோவப்படாதீங்க, காம் டவுன் ஆகுங்க, இந்த எங்கு மனை ஏத்துக்கோங்க மாமா. மாமா டேக் இட் மை உம்மா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஹீரோக்கு உம்மா கொடுக்க ஹீரோவும் டிங்கோ பொண்ணு புதைக்க, நீ உண்மையிலேயே நீ இலியூஷன்ல கத்து வச்ச மொத்த வித்தையும் இறக்கிருக்க. ஆனா நான் ஒன்னும் காம வெறி பிடிச்ச காம கொடூரம் இல்ல, நான் ஒரு உண்மையான 18+ பண்ணாத வரைக்கும் இந்த நாள் முழுக்க நீ எனக்கு இந்த ஃபேண்டசி உமன்ஸை காமிச்சாலும் அது ஒரு பிரயோஜனத்துக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஃபுல் பவரை கேதர் பண்ணி ஒரு குத்து விட அந்த இல்யூஷன் அப்படியே பிரேக் ஆகுது. ஹீரோவும் தனி ஸ்பேஸுக்கு வரான். திடீர்னு ஹீரோ அப்படியே வேற இடத்துக்கு வரான். சைட்ல பார்த்தா ஒருத்தர் அவர் ஸ்வாடை வச்சுக்கிட்டு ரெடியா நிக்கிறார். யாரு இவரா அப்படின்னு சொல்லி ஹீரோவும் ஷாக்காக அவரும் என் எதிர்பார்ப்புக்கு அப்பாற்பட்ட ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அவரும் பேசிட்டு இருக்கப்ப ஹீரோவும் இவரா அப்படின்னு சொல்லி ஷாக்லயே பார்த்துட்டு இருக்கப்ப அவரும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதை ஒன்னால தடுக்க முடியுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி அவரும் அட்டாக்கை லான்ச் பண்ண ஹீரோவும் டிஃபெண்ட் பண்ண பார்க்குறான். இந்த ஓவர்வெல்மிங்கான ஆரா இதை கேட்டுதான் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. இவர் தான் 300 வருஷத்துக்கு முன்னாடி பிளட் கல்ட் இன்வெர்ஷனை தடுத்து மார்டியல் வேர்ல்டை காப்பாத்தினவர், த கிரேட்டஸ்ட் மாஸ்டர் ஆஃப் த காங்டாங் செக்ட் அண்ட் நம்பர் 1 அண்டர் ஹெவன், த செலஸ்டியல் ஸ்வாட் லார்ட் மூ குயிக்ஜா அப்படின்னு சொல்லி ஹீரோவும் அவரை பத்தி சொல்லிட்டு இருக்கா. அவரும் ஹீரோ விடாம அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஹீரோவும் ப்ளீஸ் நான் சொல்றது கேளுங்க, நான் ஒன்னும் உங்க எனிமி இல்ல, என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியலையா அப்படின்னு சொல்லி ஹீரோவும் கத்திக்கிட்டு இருக்கா. அவரும் என்கிட்ட மரியாதை இல்லாம நடந்துக்கிறியா, உன்னோட மைண்ட் அப்சல்யூட் மாஸ்டர் மாதிரி யோசிக்குது, ஆனா உன்னோட மார்டியல் ஆர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸோட கம்மியா இருக்கு, அது மட்டும் இல்லாம அந்த ரிபுலேஷன் பவரும் உடம்பு சுத்தியுமே இருக்கு, இருந்தும் நீ இன்னசென்ட்னு என்கிட்ட சொல்றியா, நீ பிளட் கல்ட்டோட ஸ்பை இல்லைன்னு என்கிட்ட எப்படி ப்ரூவ் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பயங்கர கொடூரமா மூஞ்ச வச்சு சொல்லிட்டு இருக்கப்ப ஹீரோவும் இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவனும் யோசிச்சுட்டு இருக்கப்ப அவரும் டைம் கொடுக்காம ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சீக்கிரமா பதில சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஹீரோ ஏதோ பண்ண ஆரம்பிக்கிறான். அவனோட பவர்ஸை கேதர் பண்ணி அப்படியே அவனும் மண்டி போட்டு, நான் தான் சால்சோ காங்டாங் செக்டோட டிசபிள், என்னோட ஆன்சிஸ்டருக்கு நான் மரியாதை செலுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அப்படியே மரியாதை செலுத்த அவரோட அட்டாக்கும் வந்து ஹீரோ மேல லான்ச் ஆக அப்படியே அங்க பார்த்தா ஹீரோக்கு எதுவுமே ஆகாம அவரோட அட்டாக் வந்து தனியா பிரிஞ்சு போயிடுச்சு. அதை பார்த்தா அவரும் நீ உண்மையிலேயே ஒரு குயிக் கிளவர் சக்சஸா தான், உன்னோட பயத்தை ஓவர் கம் பண்ணி கடைசி நேரத்துல அந்த கிரேட்டர் யங் மெத்தடை யூஸ் பண்ணி தப்பிச்சிட்ட, இதுவே போதும் நீ எங்களோட டிசபிள் தான் சொல்றதுக்கு. இந்த டெஸ்ட் இதோட முடியுது. நான் தான் செலஸ்டியல் ஸ்வாட் லார்ட் மூ குயிக்ஜா, 300 வருஷத்துக்கு முன்னாடி அவர் விட்டுட்டு போன மிச்ச மீதி நினைவுகள். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒருத்தனை பார்க்கறது. த ரிவர்சல் பாத் அண்ட் பாத் ஆஃப் இமார்டலிட்டி ரெண்டுமே வச்சிருக்க ஒரு டிசபிள் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்றப்ப ஹீரோவும் ஏன் அது ஏதாச்சும் பிரச்சனையா, நான் ரிவர்சல் பார்த்து தொட்டிருந்தாலும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, நான் காங்டாங் செக்டரோட டிசபிள் தான் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்றப்ப அவரும் எனக்கு தெரிஞ்சு அது பிரச்சனை தான், சரி ரிவர்சல் பார்த்தாவது மண்ணாங்கட்டியாவது, இப்போ அதோட முக்கியமா நெருப்பு கூட தான் சண்டை போட விடணும், இது ஹெவனோட வேலையா, ஓகே அனாமலியை சமாளிக்க அனாமலியை யூஸ் பண்ணுறது தான் நேச்சுரல் வழி போல அப்படின்னு சொல்லி அவரும் ஏதோ சொல்லிட்டு இருக்க. ஹீரோவுக்கும் அவர் என்ன சொல்கிறாருன்னே புரியல. நெருப்பு கூட ஒன்றும் அனாமலி என்ன அவர் சொல்கிறாரு, நான் ரீஇன்கார்னேஷன் அட்டம்ப்டெல்லாம் போட்டு இங்கே வந்ததுக்கு காரணம் என் மேனூட்டை வளர்த்து சந்தோஷமாக இருக்கணும். இப்போ நான் ரொம்ப முக்கியமாக அவர்கிட்ட ஒன்று கேட்டாகணும். நான் இங்கே வந்து ஸ்வாட் லார்ட் விட்டுட்டு போன லெகசியை பற்றி யோசித்தேன். ஏற்கனவே நானும் என் சீனியரும் அந்த ஹாங் யாங் டாய் அண்ட் மிட்டாசியாங்ஸுவை பிரித்து எடுத்துக்கிட்டோம். இன்னும் ஏதாச்சும் இருக்கணும்னா அது ஒன்றா தான் இருக்கும், அது மார்டியல் ஆர்ட்ஸ் தானே. எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் இருக்குது, நீங்கள் அந்த மார்டியல் ஆர்ட்ஸை எனக்கு பாஸ் பண்ண வேணாம், என் கூட வந்து என் சீனியருக்கு பாஸ் பண்ண முடியுமா? நான் நிறையா தடவை யோசித்துருக்கேன் செக்டர் ரீபில்ட் பண்ணுறது யூஜின் வியை பற்றியும். இப்போ நான் செலஸ்டியல் ஸ்வாட் லார்டோட டெக்னிக்கை கெயின் பண்ணால் இந்த உலகத்திலேயே ஸ்ட்ராங்கான ஒருத்தவனாக இருப்பேன்.
ஆனால் அது யூஜின் வி தான் பண்ணணும். அவன் தான் செக்டர் ரீபில் பண்ணணும். இது என்னோட கோல் இல்லை. நான் ஒரு அல்டிமேட் செகண்ட் இன் கமாண்டராக இருக்கணும். கஷ்டமே இல்லாமல் வாழணும். லைஃப்பை என்ஜாய் பண்ணணும். நான் எதுக்கு ப்ரோட்டாகனிஸ்ட் ரோலெல்லாம் ப்ளே பண்ணணும்? எனக்கு இந்த காங்டாங் செக்டில் ரெக்கவர் பண்ண டெக்னிக்ஸை மாஸ்டர் பண்ணால் போதும். அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி ஹீரோவை இங்கிட்ட யோசிச்சுட்டு இருக்கப்பா அவரும், என்ன தம்பி கிளவராக யோசிக்கிறீங்களோ? உன்னை என்ன விதி இங்கே கொண்டு வந்துச்சுன்னு நினைக்கிறியா? என்ன முட்டாள்தனமாக யோசித்துக்கிட்டு இருக்க? இன்னுமோ உனக்கு புரியல? த destruction of the reversal path திரும்ப வரப்போகுது அப்படின்னு சொல்லி அவரும் சொல்றப்ப ஹீரோவும் த destruction of the reversal path என்ன சொல்றாரு அவரு அப்படின்னு சொல்லி ஹீரோவும் யோசிக்கிறப்பதான் ஹீரோக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. செலஸ்டியல் ஸ்வாட்ல தான் 300 வருஷத்துக்கு முன்னாடி பிளட் கல்ட் இன்வெஷனை தடுத்த ஹீரோ. அப்ப மூகுஜா பிளட் கல்ட்டை கம்ப்ளீட்டா தோக்கடிக்கலையா? இப்ப ஸ்வாட்லா சொல்ல வர்றது இதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த பிளட் கல்ட் திரும்ப வரப்போறாங்கன்னு நான் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவும் ஷாக் ஆக இதோட இந்த சாப்டர் முடியுது. ஸோ தேட்ஸ் ஆல் கைஸ், இதோட வீடியோ முடியுது. என்னால் முடிஞ்ச அளவு பெட்டராக எக்ஸ்பிளைன் நம்புகிறேன். இந்த சாப்டரில் சில விஷயம் உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும். நான் இதை மட்டும் சிம்பிளாக சொல்கிறேன். ஸ்டார்டிங்கில் அந்த வாலை ஓப்பன் பண்ணுற சீன் அந்த டெக்னிக்கை இவங்க ரிவர்ஸ் கல்டிவேஷன் மூலமாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த டெக்னிக்கோட பவர் ஃப்ளோ கரெக்டாக இருக்காது. ஸோ ஹீரோவோட பாஸ்ட்டு பூட்டு உடைக்கிற திறமையெல்லாம் வச்சு ஹீரோ எப்படியோ அந்த லாக்கை ஓப்பன் பண்ணியிருப்பான். அண்டு செலஸ்டியல் ஸ்வாட்லா சொன்னது முக்கால்வாசி யாருக்குமே புரிஞ்சிருக்காது. வரப்போகிற ஃபர்தர் எபிசோடில் அது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும். அண்டு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? ஹீரோக்கு அவர்கிட்ட தெரிஞ்ச எல்லா ஸ்வாட் டெக்னிக்கையும் சொல்லி தருவாரா? என்ன ஏது என்பதை அடுத்த எபிசோடில் காணுங்கள். அதுவரை விடை பெறுவது உங்கள் என்ஜி வாய்ஸ். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.